எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேட்பாளரை தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்துவாங்க. நாங்க தாவேக்காவோடு சேர்ந்து இந்த தேர்தல் சந்திச்சாலும் சரி. சசிகலா அவர்களுக்கு ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றது ஏற்புடையதா இருக்குதா? சின்னம்மா சிறைமின்று வந்தது தேர்தல் சந்திக்கல, இப்ப சந்திக்க போறாங்க. அனந்தக்கு சண்டை பங்காளி சண்டைனா கட்சியை கலைச்சு விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்துல நின்றுக்கணும். நீங்க சின்னம்மாவுக்கு என்ற ஆதரவு என்பது தமிழகம் முழுக்க இருக்கிறது. அவரும் சசிகலா அவர்களும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஓபிஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நானு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ள முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் கலந்து. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வி.கே. சசிகலா அவர்கள் புதிதாக கட்சி தொடங்க போறதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் பல பேரை தேர்தல் களத்துல களமிறக்க போவதாகவும் வெளியாகிருக்கக்கூடிய தகவல் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டு இருக்கு. இந்த சூழல்ல சசிகலா அவர்களின் ஆதரவாளரான தேனி கர்ணன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். சார், சசிகலா அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறாங்க, ஆதரவாளர்களை தேர்தலில் களமிறக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே இருக்கு. அவருடைய ஆதரவாளர் நீண்ட நாட்களா பயணிச்சிட்டு இருக்கீங்க. அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு சார்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகத்தான் ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவி. கடக்கோடி கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள் அனைவரும் வாக்களித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் ஆணையத்துல சாக்கா மூட்டையா மனுக்கள் போயிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அதிமுகவில் அம்மாவுக்கு அடுத்தபடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவினா சின்னம்மா அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்தபடியே சின்னம்மா சிறைக்கு போன பிறகும் இவர்களால் ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதிமுகவோட பைலாவை புறந்தள்ளிட்டு பைலாவுடைய சட்டத்திட்டங்களை புறந்தள்ளிட்டு இவர்களால் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்கள் இவங்களால் ஒருங்கிணைப்பாடு நடத்துறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி மறுபடியும் செயற்குழு பொதுக்குழு அவர்களால் நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவங்களா ஒரு கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி தான் இனி நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல. அது உங்களுக்கு வெட்டா வெளிச்சமா தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தலைவர் ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்து அதுல ஒரு 70% மக்கள் ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்காத பட்சத்துல நீங்க என்ன வேணாலும் செஞ்சு நான் தலைவர் ஆயிருவேன் அப்படின்னு நினைச்சா போக போக பிரச்சனைகள் வரும். அந்த மக்களுடைய எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பினுடைய விஷயம்தான் 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி என்ற பட்டங்களை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில சின்னம்மா அவங்க தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க, எப்பா நீங்க எல்லாம் நான் அறிமுகப்படுத்தி விட்ட பிள்ளைகள், நான் உங்களை தாயா நின்று உங்களை வழி நடத்துறேன், வாங்க எல்லாம் ஒன்றுபடுவோம், தீய சக்தி திமுகவை அடுத்து அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடாது, நம்ம பிளவுதான் அவர்களுக்கு வழியாக தெரிகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக சிறை மீண்டு வெளிவந்திருந்து இன்று இறுதி நாள் வரைக்கும் அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய பிள்ளைகள், இது என்னுடைய குடும்பம், அதிமுக என்னுடைய குடும்பம், இந்த அதிமுகவை தன்னால் அர்ப்பணிக்கிறேன் நான் அப்படின்னு சின்னம்மா பொறுமையோடு ரொம்ப நாகரிகத்தோடு தொடர்ச்சியாக ஒற்றுமைக்குண்டான விஷயத்தை வலியுறுத்தினாங்க. ஏதோ செவிடங்காதல் சண்முகம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி காது கேட்டும் கூட கேட்காத மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் திருப்பி சொல்றேன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் இடமில்லை, நீக்கணும் தான். யார் அப்ப விட்டு சொத்து இந்த அதிமுக? எடப்பாடி பழனிசாமியோட அப்ப விட்டு சொத்தான்னு நான் கேட்கிறேன். இதை விகடன் ஊடக வாயிலா சொல்றேன் நானு. யார் அப்ப விட்டு சொத்து? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் இது. கடக்கோடி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட பேர் இயக்கம். இதை நீங்க பல வருடங்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வலியுறுத்திட்டு இருக்கீங்க. ஆனா அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கலையே. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் வரவே இல்லையே. சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சேர்க்கவே முடியாது அப்படிங்கறத வலுவா சொல்றாருல. அப்படியான சூழல்ல இப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதான் கேள்வி. அதிமுக ஒன்றக்கூடிய ஆதரவு, தொண்டருடைய ஆதரவோடு கண்டிப்பா சின்னம்மா தேர்தல் ஆணையத்துல ஒரு சின்னம் கண்டிப்பா வாங்குவாங்க. கண்டிப்பா தீயசக்தி திமுகவுக்கு எதிராக துரோகத்துக்கு எடப்பாடி உலக மகா துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேட்பாளரை தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்துவாங்க. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும். எங்களுடைய கூட்டணி என்பது பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கு. கூடிய விரைவில் சின்னம்மாவுடைய கூட்டணி எப்படி, நிலைப்பாடு எப்படி, எந்த அளவுக்கு அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க விஷயம் கண்டிப்பா சின்னம்மாவே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எங்கிட்ட கேட்கறீங்க, கண்டிப்பா
எடப்பாடி பழனிசாமிக்கான எதிரான தேர்தல் தான் திமுகவுக்கு எதிரான தேர்தலை கண்டிப்பா சின்னம்மா சந்திப்பாங்க, வேட்பாளர் நிறுத்துவாங்க. 2021 தேர்தல் தோல்விக்கு வந்து தினகரன் வந்து முக்கிய காரணமா இருந்தார்ல 2021 தேர்தலில். அது மாதிரி இப்போ வந்து அதிமுகவுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தும் போது அது அதிமுகவுக்கு பலவீனமா தானே முடியும் போய். எங்களை பொறுத்த அளவுக்கு அதிமுக மக்கள் தொண்டர்கள் விரும்புறாங்க, சின்னமா வேட்பாளர் போட்டு அவங்கள தான் ஆதரிப்புன்னு சொல்றாங்க. மக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பத்தை சின்னமா நிறைவேற்ற போறாங்க. தமிழகம் முழுக்க எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்த போறாங்க. இதுல என்ன இருக்கு? ஏன்னா தாயோட ஒரு வார்த்தைகள், தாயோடைய வார்த்தைகள் 10 வார்த்தைகள் ஒரு 5 வார்த்தையாவது மதிக்கணும். மதிக்காத ஒரு நபரை பார்த்து என்ன செய்ய முடியும்? நீ போற வழியில பெரிய பள்ளம் கிடக்கப்ப, பெரிய பாதாளம் இருக்கு, விழுந்து அதோட மடிய போற, சாக போறேன்னு சொல்லும் பொழுது நான் செத்தாலும் பரவாயில்லை, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம், நீங்க வர வேண்டாம்னு சொல்லும் போது அப்ப இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், தேசத்தை திமுக எதிர்க்க வேண்டும். அப்ப தாயான அந்த தாய் ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. சார், ஏற்கனவே திவாகரன் அவர்கள் தொடங்கின அண்ணா திராவிடர் கழகம்ன்ற ஒரு இயக்கம் இருக்கு, அதன் கீழே வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல, அது சின்னமா முடிவு எடுப்பாங்க. அண்ணா திராவிடர் கழகத்தை வந்து நாங்க சின்னமா செரிமென்று வெளிவரும் போதே அண்ணன் திவாகரன் அவர்கள் சின்னமா தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அந்த மரியாதையோடு அந்த நல்ல உள்ளத்தோடு இயக்கத்தை சின்னமாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த சின்னமா வந்து அண்ணா திராவிடர் கழகத்துல தான் வேட்பாளர் நிறுத்துறாங்களா இல்ல வேற அமைப்பை பேரை மாற்றி உருவாக்குறாங்க, சின்னமா தான் முடிவு எடுக்கணும். ஆனா மக்கள் தயாரா இருக்கிறாங்க, நிர்வாகிகள் தயாரா இருக்காங்க, சின்னமா என்ன சொன்னாலும் அதை கேட்க தயாரா இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் தயாரா இருக்கிறாங்க. சார், இப்ப 234 தொகுதியிலையும் வேட்பாளர் களம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கூட்டணிக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? இப்ப வந்து தனித்து களம் காண போறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கூட்டணி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 3வது அணியாக, ஒரு பலம் வாய்ந்த அணியாக உருவாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல, 234 தொகுதின்னு சொன்னீங்களா, அதனால கேட்கிறேன் நான். சார், சீமான் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தும் போது 3 முறை அம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கின அந்த தலைவிய 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்த முடியாதா? இது என்ன கேள்வி உங்களுக்கு? எதனால சின்னமா அவரை நிப்பாட்ட முடியாது சார்? முடியும் சார். இப்ப தனித்து போட்டியிட போறீங்களான்னு கேட்டா இல்ல, கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் 234 தொகுதியிலேயே வந்து சீமான் மாதிரி வேட்பாளர் நிறுத்துவோம் அப்படின்றீங்க. சீமான் அவர்கள் தனித்து போட்டியிட போறேன்னு சொல்லிட்டாருல, அதனால கேட்கிறேன். இல்ல, ஒரு விஷயம் அதை நான் விளக்கம் கொடுக்கிறேன். இப்ப நாங்க ஒரு கூட்டணி அமைக்கிற போது சின்னமா ஆதரவோடு தான் 234 தொகுதியிலும் வேட்பாளர் இருப்பாங்க. அது எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, எந்த இயக்கமா இருந்தாலும் சின்னமா ஆதரவோடு தான் இருப்பாங்க. அப்ப அது எங்களுடைய வேட்பாளர் தான் நீங்க நினைக்கணும். அப்ப உங்களுடைய தலைமையின் கீழே கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்றீங்களா? அதைத்தான் நாங்க விரும்புறோம், அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க, அதைத்தான் தொண்டர்கள் விரும்புறாங்க. சார், இப்ப கூட்டணி அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆல்ரெடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சரி, திமுக கூட்டணியும் சரி, எல்லா கட்சிகளும் அகாமடேட் ஆயிட்டாங்க. வெளியில இருக்கிறது பார்த்தோம்னா தேமுதிகவும் ராமதாஸ் அவருடைய பாமகவும், இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் வெளில இருக்காங்க. அப்படியான சூழல்ல தாவேகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான சூழல்ல எங்க தலைமையில நாங்க ஒரு புதிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றத எப்படி பார்க்க முடியும்? தேர்தல் அறிவிக்காத வரைக்கும் எங்களுடைய தலைமையில எல்லா கட்சியும் சொல்றதுல உண்மைதான். தேர்தல் நெருங்கும் போது, தேர்தல் அறிச்ச பிறகு அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தேவைப்படுது. இப்ப தாவேகாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவேகா பை சான்ஸ் நாங்க தாவேகாவோடு சேர்ந்து இந்த தேர்தல் சந்திச்சாலும் சரி, இப்ப நான் என்ன சொல்றது, தாவேகாவுக்கு கிளைக்கழகத்துக்கு மேல்மட்டம் வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேல்மட்டத்தில் நிர்வாகி இருப்பாங்க, கிளைக்கழகம் அதே மாதிரி அடிமட்ட தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த நிர்வாகம் என்பது அது இன்னும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சரியான பொருத்தமா இருக்காது இல்லைன்னு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா தேர்தல் அறிவிச்ச பிறகும் தாவேகாவும் அவங்களுடைய என்னுடைய தலைமை என்பதை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பா சின்னமா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். கண்டிப்பா அந்த அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தீயசக்தி திமுகவுக்கு எதிராகவும், துரோக சக்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் 3வது அணி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னமா அவங்க. கண்டிப்பா அது மக்கள் விரும்பிய அணியாக இருக்கும், தொண்டர்களை விரும்பிய அணியாக இருக்கும். அந்த அணி வெற்றி வரும். இல்ல, இப்போ ஒரு தகவல் சொன்னீங்க, தாவேகா வந்து சசிகலா அவர்களுடைய தலைமையில கூட்டணி அமைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கட்சி சின்னம், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லா பலமும் வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையில கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லாத போது சசிகலா அவர்களுடைய தலைமையில தாவேகா வந்து கூட்டணி அமைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது நகைப்புக்குரிய விஷயமா இல்லையா? இல்ல, நீங்க அப்படி நினைக்கலாம் சார். அதாவது அடிமட்ட தொண்டர் அதிமுகவுடைய தொண்டனுடைய விருப்பம் என்னன்னா, சின்னமா தலைமையில கூட்டணி அமைச்சு சின்னமா ஆலோசனை பெற்ற கண்டிப்பா அதிமுக தொண்டை ஓட்டு போடுவோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறதெல்லாம் வெற்றியில போயிட்டு இருக்கா, தோல்வியாதான் போயிட்டு இருக்கு.
அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சின்னம் வச்சு அந்த சின்னத்தை நானும் எடுத்து போயிட்டிய. அப்ப சின்னத்தை உனக்காவண்டி சின்னத்தை மக்கள் ஏத்துக்க புறந்தளிட்டாங்களே. ஒரு தனிப்பட்ட நபருக்காக சின்னத்தை புறந்தளிட்டாங்க மக்கள். அதை யோசிக்கணுமா இல்லையா? ரெட்டலை சின்னம் என்பது வெற்றி சின்னம். அந்த சின்னத்தை நாம் தமிழர் இயக்கத்துக்கு பின்னாடி வந்துடுச்சுங்க. அப்படின்ற போது மக்கள் புறக்கணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. அதை உணர்ந்துதான் சின்னமா ஒரு முடிவு போட்டாங்க, தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு. அதனால கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இப்ப பலம் வாய்ந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. என்டிஏ கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் வந்து உள்ள போயிருக்காரு. இவ்வளவு நாட்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சராக ஆக்க விட மாட்டோம், அவருக்கு எதிராகத்தான் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன் கூட இது வந்து அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி பிரச்சனை அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்காரு. அவரே மனம் மாறிவிட்ட சூழல்ல வந்து இப்போ நீங்க புதுசா வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும்? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து டிடிவி தினகரன் அவர்களாலே வந்து களம் காண முடியல அப்படிங்கும்போது சசிகலா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்க? இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து டிடிவி தினகரன் களமாட முடியல, அவருடைய அது தனிப்பட்ட விஷயம் சார். நான் என்ன சொல்றேன், அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டைனா கட்சியை கலைச்சு விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்துல நின்றுக்கணும். நீங்க யாரு? டிடிவி தினகரன். அதான் பங்காளி சண்டை. நீங்க என்டிஏ கூட்டணியில சேர்ந்து வர்றீங்க, உங்களை ஒரு கூட்டணி கட்சி அடிப்படையில அவரு வாங்கன்னு கையெழுத்து கும்புறாரு, பேசுற வைக்கிற, அது வேற கணக்கு. அவர் பங்காளி சண்டை, அங்காளி சண்டைன்னு சொல்வதெல்லாம் வந்து கட்சியை கலைச்சு விட்டுட்டு நேரா அவர் வந்து அந்த எடப்பாடி அதிமுகன்னு சொல்றாங்களா, அதுல போய் அவரு தன்னை இணைச்சிருந்தா தான் அது பேர் பங்காளி சண்டை, நான் கூடிக்கிட்டோம்னு சொல்லணும். நீங்க இப்பவும் என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியோட அனுமதி இல்லாம ஏதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் உங்கள்கிட்ட வந்து பேசுறானா? அப்படின்ற போது டிடிவி தினகரன் என்னைக்கு என்டிஏ கூட்டணியில போயிட்டு எடப்பாடி பழனிசாமி எங்க அண்ணன்னு சொன்னாரோ அன்னைக்கே வந்து இருக்கக்கூடிய அவரோட இருக்க நிர்வாகி எல்லாமே சின்னமா பக்கம் வந்துட்டாங்க. இப்படி தினகரன் கூட இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பிரிஞ்சு போன பிறகு இவர் போய் எங்க அங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கி தலையில கொடுக்க போறான்னு தெரிய வரல. அது ஒரு பக்கம் கிடக்க. நான் என்ன கேட்கிறேன்னா, விகடன் ஊடகம் வாயிலாக நான் என்ன கேட்கிறேன்னா, எத்தனை பேரை சேர்த்தாலும் சரி, என்ன சப்போர்ட் பண்ணாலும் சரி, சின்னம்மாவுக்குன்ற ஆதரவு என்பது தமிழகம் முழுக்க இருக்கிறது. சின்னம்மாவை புறந்தள்ளிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளி விட்டு, தொண்டர்களை புறந்தள்ளி விட்டு, எப்படியாவது ஜெயிச்சு மறுபடியும் முதலமைச்சராக ஆகலாம் என்ற ஒரு பகல் கனவில் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பகல் கனவுல மண்ணள்ளி மூஞ்சில போட்டு விட்டு, நான் சின்னமாதான் இந்த இயக்கம், சின்னமாதான் இந்த கட்சியை வளப்படுத்த முடியும், சின்னமா நினைச்சாதான் அம்மாவின் ஆட்சி வரும் என்பதை நிரூபிப்பார்கள் அதிமுக தொண்டர்கள். ஓபிஎஸ் அவர்கள் வெளில இருக்காங்க, அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? அவரும் சசிகலா அவர்களும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். நானும் பேசிட்டு இருக்கேன், ஓபிஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நானு கண்டிப்பா விரைவில் வந்து சின்னம்மாவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. சார், ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, தாவேகா கூட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வந்துச்சு. வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லும் போது அதற்கு வந்து மறுத்துட்டாரு ஓபிஎஸ் அவர்கள். அடுத்த சில நாட்கள்ல வந்து நான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போகல அப்படின்னு மறுத்துட்டாரு. இப்படியான சூழல்ல ஸ்டில் இப்போ வரையும் என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஓபிஎஸ் நடத்திட்டு இருக்கதா சொல்லப்படுது. இந்த நிலையில இவர் வந்து சசிகலா அவர்களை சந்திக்க போறதாகவும், அவர் வந்து சசிகலா அவர்களோட சேர்ந்து தேர்தலில் களம் காண போறதாகவும் ஒரு தகவல் சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஓபிஎஸ் வந்து அதற்கு சம்மதிப்பாரா? அதாவது சசிகலா அவர்களோட வந்து இணைஞ்சு கூட்டணி அமைச்சு வந்து தேர்தலை சந்திக்கிறது சம்மதிப்பாரா? ஏன் சம்மதிக்க மாட்டாரு? அவர் கூட இருக்க அத்தனை நிர்வாகி, இப்ப மிஞ்சி இருக்கக்கூடிய நிர்வாகி அத்தனை பேருமே சின்னம்மாவை போய் சந்திக்கணும், சின்னம்மாவை பாருங்க, சின்னம்மா வழி போங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவருடைய மகன்கிட்ட நான் போன் பண்ணி தொலைபேசியில பேசினேன். கண்டிப்பா நல்லது நடக்க விட சின்னம்மாவை சந்திக்க போறோம்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று எடப்பாடி பழனிசாமி துரோகியை சந்திப்போம்னு தான் அவங்க எல்லாம் சரியா இருக்கிறாங்க தம்பி. ஆனா ஒரு காலத்திலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முடிந்தால் கட்சியில இணைவார். நான் புரிஞ்சுக்க, நீங்க அவர் என்ன சொன்னார், அதிமுகவில் என்ன இணைக்க முடியுமா, நான் இருந்த பதவியில என்ன நினைக்க முடியுமா, நான் என்டிஏ கூட்டணிக்கு வர மாட்டேன், நான் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்துகிட்டு நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்ல மாட்டேன், ஆனா அதிமுக என்ன இணைக்க முடியும் அதுக்கு ஆப்ஷன் இருந்த போது கண்டிப்பா சின்னம்மா அவர்களுடைய அந்த முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது கண்டிப்பா அது நடக்கும். இப்போ இதே மாதிரி தான் வந்து பசுமொன்ல வச்சு செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்லாம் இணைஞ்சு ஒரு நம்பிக்கை வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. ஆனால் அதையே அவங்களால செயல்படுத்த முடியல. இப்படியான சூழலில் வெறும் சசிகலா அவர்களால் தனித்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியுமா? அது எந்த அளவுக்கு வந்து தேர்தலில் பலனளிக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்ல வரேன் தம்பி. உங்களுக்கு கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு, சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். நானு சின்னமானால் முடியுமான்னு கேட்கிறேன். முடியும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு
இந்த ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள், அன்றைய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் நிக்க, சின்னம்மா மட்டும் அண்ணன் நடராஜன் அவர்கள், அண்ணன் திவாகரன், அதே போல தினகரன் அனைவரும் சேர்ந்து அம்மா அவர்களை தூக்கி பிடிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆக்கினார்கள். அதுக்கு பிறகு முதலமைச்சர் ஆக்கினார்கள். ஏன் அவங்களால முடியாது? எதனால முடியாது? அவங்களுக்கு தேர்தல் வியூகம் தெரியும், எப்படி தேர்தலை சந்திப்பதுன்னு தெரியும், கண்டிப்பா தேர்தலை வெற்றி பெறக்கூடிய யுத்தியும் தெரியும், வெற்றி பெற்று காமிச்சு விடுவாங்க. அதுல இந்த மாற்றம் இல்லை, அதுல இந்த மாற்றம் கிடையாது. அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் ஒரு காலகட்டத்திலையும் சின்னம்மா வாயிலிருந்து வராது, அதே போல கோடான கோடி தொண்டர்கள் வாயில வராது. எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு ஓட்டு கேட்க மாட்டான். கண்டிப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம், அது தொண்டர்கள் இயக்கம் என்பதை நிறுவி போனாங்க. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நிறுவி போனாங்க. இல்ல நீங்க சொல்றதே வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டாரு. சசிகலா அவர்கள் இனிமே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அல்லது ஒரு இயக்கத்துல பயணிச்சு எப்படி தேர்தலை சந்திச்சு அதை நாங்க வெற்றியை சாத்தியப்படுத்தினோன்ற அளவுக்கு பேசுறீங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நம்பிக்கை எப்படி வருது? இல்ல சுற்றுப்பயணம் போவதனால ஓட்டு விழுந்துடாது தம்பி. மாநாடு நடத்தினா ஓட்டு விழுந்துடாது. சுற்றுப்பயணத்தை பண்ணா ஓட்டு விழுந்துருமா? மாநாடு நடத்தினா ஓட்டு விழுந்துருமா? மக்கள் மனசு வைக்கணும் தம்பி, மக்கள் மனசு வைக்கணும். சுற்றுப்பயணம் மட்டுமல்ல, மாநாடு மட்டுமல்ல, மக்கள் மனசு வைக்கணும். அதிமுக தொண்டை மனசு வச்சாதான் அதிமுக தலைமை வெற்றி பெறும். அதிமுக தொண்டை மனசுல தூக்கி எரிஞ்சுட்டாலும் எரிஞ்சதுதான். அது எடப்பாடி பழனிசாமி எரிஞ்சு பல ஆண்டுகள் ஆகி போச்சு. அதிமுக தொண்டை மனசுல கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அப்படின்ற போது என்ன நம்பிக்கையில மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி நான் தான் அப்பப்பட்டு கட்சி இங்க யாரு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தெரிய வரல. அது திமுகவுடைய பி டீமா செயல்படுகிறாரா அல்லது பாஜகவுடைய பி டீமா செயல்படுறா தெரியல. அதிமுக அழிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காரு. அது இந்த மாற்றம் இல்லை. அது எங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஏத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்கார தயவு தேவையில்லை. நம்ம ஒண்ணு சேர்ந்தா போதும் நாங்க சொல்றோம். நம்ம குடும்ப பிரச்சனை நம்ம பேசி தீர்ப்போம். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்றா ஏத்து வீட்டுக்கார நம்மளை பார்த்து பயப்படுவான்னு சொல்லும் பொழுது நீங்க யாரு வேணாம் நான் பாத்துக்கிறேன் போது அப்ப ஏத்த வீட்டுக்காரனுடைய பி டீமா தானே செயல்படுற. இதுதானே அப்ப நாங்க என்ன நினைக்க வேண்டியது இருக்கு? நீ திமுகவினுடைய பி டீமா இருக்க. அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், அவர்தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் அவரே உதயநிதி ஸ்டாலினை வாழ்த்துறாரு. அப்படின்ற போது இந்த இயக்கத்தை குழப்பலாம், தொண்டர்களை குழப்ப முடியாது. தொண்டர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள். சின்னம்மா என்ன சொல்லுகிறாரோ அதை பின்பற்றுவார்கள். அதில் இந்த மாற்றம் இல்லை. வரக்கூடிய தேர்தல் அது அதிமுக தொண்டருடைய தேர்தல். கண்டிப்பாக நல்ல முடிவை கொடுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு உலக மகா துரோகிக்கு முடிவு கட்டுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடிதான் சின்னம் இருக்கு, கட்சி இருக்கு, ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இருக்காங்க. இப்படியான சூழல்ல சசிகலா அவர்களுக்கு ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றது ஏற்புடையதா இருக்குதா? இல்ல, சின்னம்மா சிறைமின்று வந்தது தேர்தல் சந்திக்கல, இப்ப சந்திக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் நடந்த தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பான தீர்ப்பு தான் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதான் உண்மை. இல்ல அது ஓகே. நீங்க மறுபடியும் அதிமுகவுல இருந்து இன்னொரு பிரிவு தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது அது திமுகவுக்கு தானே பலன் அளிக்கும். அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான இன்னொரு முயற்சி தானே இது. அப்படியே ஒருவேளை நடந்தால் கேட்கிறேன். இல்ல, அதிமுகவை பலவீனப்படுத்தி பல ஆண்டுகள் ஆச்சு தம்பி. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலவீனப்படுத்தி திமுகவோட பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்க முடியாது. அப்ப கட்சியை காப்பாற்றணும், தொண்டர்களை காப்பாற்றணும்னா நாங்க ஒரு முயற்சிக்கு வரணும். அந்த முயற்சிக்கு தான் சின்னமா வந்திருக்கிறாங்க. இல்ல உங்களை மாதிரி பேசின பல பேர் காணாம போயிட்டாங்க, வேற வேற கட்சிகளுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. டிடிவி தினகரனே என்டிஏ கூட்டணியில போய் இணைஞ்சிட்டாரு. இப்படியான சூழல்ல நீங்க எந்த நம்பிக்கையில தொடர்ந்து இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? காணா போயிட்டாங்கன்னா அவன் போவோம், அவன் பதவிக்கு அவன் போவோம், பணத்துக்காக. நாங்க பணம் இல்ல, பதவி இல்ல, எங்களுக்கு கொள்கை முக்கியம், கோட்பாடு முக்கியம். அதிமுக உருவாக்குனது கடக்கோடி தொண்டை, புரியுதுங்களா உங்களுக்கு? அதிமுக உருவாக்குறதே கடக்கோடி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். மேல்மட்டத்துல ஒருத்தர் மந்திரி ஆகிறார், அடுத்த மந்திரி சீட்டு கிடைக்காட்டி அடுத்த வேற கட்சிக்கு போறார். தொண்டர்கள் சரியா இருக்கிறாங்க. தொண்டர்கள் சரியா இருக்கும் பொழுது அந்த தொண்டர்கள் சார்ந்து நானும் ஒரு தொண்டர் தான். நான் எதுக்கு நிறமாறி போகணும்? நான் எப்பவும் என்னுடைய இந்த பேச்சு திறன் இருக்க வரைக்கும் சின்னமாவை சார்ந்துதான் இருக்கும், அதிமுகவை சார்ந்துதான் இருக்கும். நாங்க நிறமாற மாட்டோம். இப்போ நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சு பேசியிருக்காங்களா? இப்ப கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்கா? யார் யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படிங்கிற
பரிசீலனை எல்லாம் முடிஞ்சிருக்கா? என்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க? நீங்க ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய ஆதரவாளர் இருக்கீங்க, உங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்களா? என்ன நடந்துட்டு இருக்குது? என்னை அழைச்சிருக்காங்க. 2-3 நாள் நான் சென்னை போக போறேன். 2-3 நாள் அவங்க உங்களை அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்குள்ள உதவியாளர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா நான் சென்னை போக போறேன். கண்டிப்பா அந்த என்ன பேச்சு நடக்குது, அது நல்ல விஷயங்களை கண்டிப்பா ஊடகத்தை நான் சொல்லுவேன். அது சின்னம்மாவுடைய உத்தரவோடு சொல்லுவேன். கண்டிப்பா அதுக்குண்டான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்குண்டான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் கலந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா அதிமுக தொண்டருடைய விருப்பத்தை ஏற்று நல்ல முடிவை எடுக்க போறாங்க சின்னம்மா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும், அதே போல கூட்டணி கட்சிகளும். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார்? இப்ப வெளியில எந்த கட்சிகளும் இல்லையே. பெரும்பாலும் இப்ப தேமுதிக மட்டும் தான் இருக்கு. ராமதாஸ் தலைமையிலான பாமக இருக்கு, தாவேகா இருக்கு. எந்த கட்சியோட உங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சார்? இல்ல, கூட்டணி குறித்து நீங்க கேக்குறீங்க. கண்டிப்பா கூட்டணி உண்டான முடிவுகளை சின்னமா எடுப்பாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாங்கெல்லாம் ஒட்டுமொத்த தொண்டர்கள் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு தலைவி சின்னமா அவங்க. கண்டிப்பா யாரோட கூட்டணி வைப்பது, யாரை சேர்த்துக் கொள்வது, என்ன மாதிரி கூட்டணி யூகங்கள் வைப்பது என்பதை சின்னமா முடிவெடுப்பாங்க. அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடக்க போகிறது. கண்டிப்பா ஓரிரு தினங்களில் சென்னை வர போறேன். கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.